வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாது நண்பா. ஸோ வாங்க நம்ம 29ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 29ஆம் தேதி ரிசல்ட்டு 652 அப்படின்ட்டு ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 பவரில் போயிடுச்சோம்பா. ஸோ பி போர்டு 5 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி சி போர்டு, அதாவது ஆல் போர்டு 2 அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக கொடுத்தாங்கப்பா. ஸோ ஆல் போர்டு 2ங்கிறது சிங்கிள் நம்பராக கொடுத்தோம். ஸோ ஆல் போர்டு 2 அருமையாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ 28ஆம் தேதியும் ஆல் போர்டு 2 போர்டு பாஸ் ஆச்சு. தொடர்ந்து நம்ம ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது லாஸை கவர் பண்ணக்கூடிய நண்பர்கள், ஸோ லாஸில் இருக்க நண்பர்கள் ஆல் போர்டு விளாண்டு ஸோ லாஸை கவர் பண்ணிக்கலாம்ப்பா. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் 20-02 அப்படின்ட்டு கொடுத்தோம். ஸோ பவரில் கொடுத்துருந்தா வின்னிங் நம்பர். ஸோ 25-52 அப்படின்னு கொடுத்துருந்தா பிசி பாஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து 208 பாக்ஸுன்னு கொடுத்தோம். ஸோ பவரில் வந்துருச்சு நம்பா. வெற்றி மிஸ்ஸு தான், ஆனால் இருந்தாலும் நம்ம ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பரை வந்து கொடுத்ததுனால கொஞ்சம் யூஸாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம 30ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். கேஎல் 30-11-2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஸோ வாங்க நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 8-0-2 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 0-3-1 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 7-8 அப்படின்னு எடுத்துருக்கோம்பா. ஸோ 5 வந்துச்சுன்னா 5 வச்சு ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ 5 0வும் வர வாய்ப்பு இருக்கும்பா. ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம்பா 0. ஸோ நம்பர்ஸ் படி எடுத்ததில் போர்டு கணிப்பில் 837, 838. ஸோ இது மற்றபடி கலப்பு நம்பராக கொடுத்துருப்போம்ப்பா. ஸோ 803, 806, 814, 825 அப்படின்ட்டு கலப்பு நம்பராக எடுத்திருப்போம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கப்பா. ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 0 அப்படின்ட்டு கெஸ்ஸிங், அதாவது நம்ம பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு நல்லா தொடர்ந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கணிப்பில் வந்தது ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 0 அப்படின்ட்டு கிடைக்கிது. இதில் ஏபிஎஸ்சிபிசி அப்படின்ட்டு 90-09-00 அப்படின்ட்டு 3 செட்டு தான் நம்ம. ஸோ ஏபிஎஸ்சிபிசின்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ ஆல் போர்டு 0. ஸோ 4 நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருவோம்பா. 4 நம்பர்ஸில் 804, 938, 264, 280 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ இதில் ஏபிஏசி எடுத்துக்கிட்டோம்னா ஏபி 80, 93, 26, 28, ஏசி 84, 98, 24, 20 நண்பா. ஓகேப்பா. ஸோ 4 நம்பர்ஸில் ஸோ இது ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு கணிப்பில் எடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா. அதாவது 19-35, 12-80 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 280ஐயும் 935, அதாவது நம்ம வந்து 35 அப்படின்ட்டு, அதாவது 19-35 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ கணிப்பில் இருந்தால் எடுத்துக்கோங்கப்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ ஆல் போர்டு 0 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. கேஎலுக்கு 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நம்ம டைரெக்டாக கம்பெனி நம்பர் தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி போனால் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்கப்பா. ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஹாய்ன்னு அனுப்பிச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஓகேப்பா, ஸ்க்ரீன்ஷாட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா, நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, see you.